அன்னைக்கு விடிய காலையில் ஒரு 5:30 மணி இருக்கும். என்னதான் விடிஞ்சிருந்தாலும் அந்த பகுதியில் சுத்தமாக ஆள் நடமாட்டமே இல்லை. இருந்தாலும் அந்த பகுதியில் இருந்த மங்கலான தெருவிளக்கு வெளிச்சத்தில் சில தூய்மை பணியாளர்கள் மட்டும் தங்களோட கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அதில் ஒரு தூய்மை பணியாளர் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அதாவது என்னன்னா, அவர் இருந்த இடத்து பக்கத்தில் ஒரு தகர மேடை இருக்கு. அதாவது பிணங்களை எரிக்கிற இடம். அந்த இடத்துல ஒரு பொத்தலம் ஒன்று இருக்கிறத வந்து அந்த தூய்மை பணியாளர் பார்க்குறாரு. தூரத்துல இருந்து பார்த்த அவருக்கு, அது வந்து ஒரு சாதாரண குப்பைன்னு மட்டும் அவரால கடந்துட்டு போக முடியல. ஏன்னா, அந்த பொட்டலம் கொஞ்சம் பார்க்கவே விசித்திரமா இருந்தது. உடனே பக்கத்துல போய் பார்க்குற ஆர்வத்த அவருக்கு வந்து அதிகமா தூண்டுச்சு. இதுக்கப்புறம் அவர் வந்து தான் செஞ்சுகிட்டு இருந்த வேலைய அப்படியே போட்டுட்டு பக்கத்துல போய் பார்க்குறாரு. கொஞ்சம் பக்கத்துல போக போக அந்த தூய்மை பணியாளரோட இதய துடிப்பு வேகமா அதிகரிக்க ஆரம்பிக்குது. பக்கத்துல போய் பார்த்ததும், ஒரு நிமிஷம் அந்த தூய்மை பணியாளர் அதிர்ச்சியில உறைஞ்சு நிற்கிறாரு. அதாவது அந்த பொட்டலத்தை சுத்தி இரத்த கறைகள் உறைஞ்சு போய் இருந்தது. ஒரு படி மேல அந்த பொட்டலத்துல கிழிஞ்சிருந்த பகுதியில ஒரு மனித விரல் வெளியில நீட்டிக்கிட்டு இருந்தது. இத பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு நின்ன அவரு பதறி போய் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாரு. இந்த தகவலை கேட்டு அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் அந்த சம்பவ இடத்துக்கு வராங்க. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அந்த பொட்டலத்தை பிரிச்சு பார்க்கறாங்க. அந்த பொட்டலத்தை பிரிச்சு பார்த்த போலீஸுக்கு தங்கள் வாழ்நாள்ல இது மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்தை அவங்க பார்த்திருக்க மாட்டாங்கன்னு அப்பதான் அன்னைக்கு அவங்க வந்து உணர்ந்திருந்தாங்க. ஏன்னா அந்த பொட்டலத்துக்குள்ள 2 மனித கைகள் துண்டு துண்டா வெட்டி வைக்கப்பட்டிருந்தது தெரிஞ்சது. அதாவது உள்ளங்கை, விரல்கள், முழங்கை என 2 கைகளும் ஷோல்டர் வரைக்கும் துண்டு துண்டா வெட்டி அந்த பொட்டலத்துல வச்சிருந்தது. இத பார்த்து போலீஸ் மட்டும் இல்ல, அங்க வேடிக்கை பார்க்க வந்த பொதுமக்கள் எல்லாருமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு நின்னாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் அந்த உடல் பாகங்கள்லாம் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. யாரு இத பண்ணியிருப்பா? இவ்வளவு கொடூரமா சிதைச்சிருக்கு. இவ்வளவு கொடூரமா சிதைக்கிற அளவுக்கு யாருக்கு துணிச்சல் இருக்கும்? இந்த கைகள் ஒரு ஆணுடையதா, பெண்ணுடையதா? 1954 ஜனவரி 31ஆம் தேதி கல்கத்தாவுல கற்பனையில கூட யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நடந்த ஒரு மர்ம கொலை வழக்கினோட பின்னணியை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வணக்கம், நான் விஜய். வெல்கம் டு விஜய் சிறப்பு. 1954 ஜனவரி 31ஆம் தேதி கல்கத்தாவோட கேவரதலா அப்படிங்கிற அந்த பகுதியில் உள்ள சுடுகாட்டில் இருந்து இப்படி 2 மனித கைகள் துண்டு துண்டா வெட்டப்பட்டு மீட்கப்பட்டிருக்குங்கிற தகவல் அந்த பகுதி முழுவதும் பரவ ஆரம்பிச்சது. இதை பத்தி தான் அந்த பகுதி மக்கள் எல்லாரும் பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இந்த பரபரப்பு அடங்குறதுக்குள்ள அடுத்த சில மணி நேரத்துல இன்னொரு சம்பவம் வந்து அரங்கேறிச்சு. அதாவது அந்த பகுதியில இருந்து கொஞ்சம் தூரத்தில் உள்ள கேலிக்கட் பூங்காவுல ஒரு வாட்ச்மேன் அந்த பூங்காவுக்குள்ள வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மாமரத்துக்கு அடியில உள்ள ஒரு புதருக்குள்ள சில விசித்திரமான பொட்டலங்கள் கிடக்கிறத வந்து அந்த வாட்ச்மேன் பாக்குறாரு. இப்ப என்ன இது விசித்திரமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்க்கும்போது அவரோட உடம்புகள்ல உள்ள நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போயிடுச்சு. அப்படி அந்த பொட்டலம் வந்து உள்ள ரத்தக்கரை படிஞ்சிருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த வாட்ச்மேன் உடனடியா போலீஸுக்கு இதை பத்தி தகவல் கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. போலீஸ் வர்றதுக்குள்ளேயே இந்த தகவலை வந்து கேட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே வந்த போலீஸ் அந்த மக்கள் எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு அந்த பொட்டலத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொட்டலமாக வந்து பிரித்து பார்க்குறாங்க. மொத்தம் 5 பொட்டலம் இருக்குது. அதில் முதல் பொட்டலத்தில் வந்து இடுப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் வெட்டப்பட்டிருந்த 2 துடைகள் இருக்குது. 2வது பொட்டலத்தில் முழங்கால் இருந்து பாதங்கள் வரைக்கும் வெட்டப்பட்டிருந்த 2 கால்கள் இருக்குது. 3வது பொட்டலத்துல கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் வெட்டப்பட்ட அந்த உடல் பாகங்கள் இருக்கு. இந்த 3வது பொட்டலத்தை பார்க்கும்போது தான் போலீஸுக்கு வந்து ஒரு உறுதியான தகவல் வந்து கிடைச்சது. அதாவது என்னன்னா, இந்த உடல் பாகங்கள் எல்லாம் ஒரு பெண்ணுடையது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் போலீஸ் 4வது ஒரு பொட்டலத்தை பிரிச்சு பார்க்குறாங்க. அந்த பொட்டலத்தை பார்த்த போலீஸுக்கும் அங்க இருந்த மக்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சிட்டாங்க. அதாவது அந்த பொட்டலத்துல அந்த பெண்ணினுடைய தலை இருந்தது. அதுவும் அந்த தலை கொடூரமா சிதைக்கப்பட்டிருந்தது. சொல்லப்போனா அந்த தலையில் உள்ள முடிகள் எல்லாம் கொடூரம் எல்லாத்தையும் பிடிங்கிருந்தாங்க. கண்கள் எல்லாத்தையும் நோண்டியிருந்தாங்க. உதடுகள், காதுகள் எல்லாத்தையும் கொடூரமா கிழிச்சிருந்தாங்க. இதுக்கும் ஒரு படிக்கு மேல போய் அந்த முகத்தில் உள்ள தோள்கள் எல்லாத்தையும் உரிச்சு முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு கொடூரமா தயாரிச்சிருந்தாங்க. இதை பார்த்த போலீஸுக்கு வந்து இந்த உடல் வந்து யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காண்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் இந்த மாதிரி கொடூரமா தவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் 5வது ஒரு பொட்டலம் இருந்தது. அந்த பொட்டலத்தை பிடிச்சு பார்த்த போலீஸுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி தான். அதாவது அந்த பொட்டலத்துல முழுமையா வளர்ச்சி அடையாத ஒரு சிசுவோட உடல் இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒருவேளை கள்ளக்காதல்ல நடந்திருக்குமா? யாரு இவ்வளவு கொடூரமா வெட்டியிருந்தாங்க?
ஸோ இந்த உடல்ல வந்து கைகள் மட்டும் மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெளிவா புரியுது. அதாவது காலையில கல்கத்தாவுல கேவ்ரதலா பக்கத்துல உள்ள அந்த சுடுகாட்டுல இருந்து எடுக்கப்பட்ட அந்த 2 கைகள் இந்த பெண்ணினுடையதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து முடிவு பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த உடல் பாகங்கள் எல்லாத்தையும் மீட்டுட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அங்க போயிட்டு இந்த உடல் பாகங்கள் எல்லாத்தையும் ஒண்ணா இணைச்சு ஒரு முழுமையான மனித வடிவத்த வந்து கொண்டு வர பார்க்குறாங்க. ஸோ இந்த முழு மனித வடிவத்த கொண்டு வர்றதுக்கு மருத்துவர்களுக்கு வந்து 8 மணி நேரம் ஆச்சு. ஸோ இந்த மனித வடிவத்தையும் கொண்டு வந்தாச்சு. ஆனா இந்த பெண்ணை எப்படி வந்து நம்ம அடையாளம் காண முடியும்? முகம் வந்து ரொம்ப சிதைக்கப்பட்டிருக்குது. ஸோ இத வச்சுக்கிட்டு நம்ம எப்படி யாரு என்னன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஒரே குழப்பமா இருந்தது. அப்பதான் அந்த போலீஸ்ல இருந்த அந்த விசாரணை குழு அதிகாரி சமரேந்திரநாத் கோஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு யோசனை தோணுது. அதாவது என்னன்னா, இந்த முகத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒரு முழுமையான முக பாவனைய வந்து நம்ம கொண்டு வரணும். அத வச்சு நம்ம வந்து அடையாளம் காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த உயிரற்ற உடலுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்காக கல்கத்தாவுல கர்நாடிக் மருத்துவமனைன்னு ஒரு பிரபல மருத்துவமனையோட டாக்டர், பிளாஸ்டிக் சர்ஜரி அறுவை சிகிச்சை நிபுணர் முராரி மோகன் முகர்ஜி அவர வந்து அழைச்சிட்டு வராங்க. அவர் வந்து இந்த உடலுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாரு. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த உடலுக்கு வந்து கொஞ்சமா அழுக ஆரம்பிச்சதுனால, அவர் நினைச்ச மாதிரியான முக பாவனைகள் அவரால கொண்டு வர முடியல. ஆனாலும் ஒரு தெளிவான ஒரு முக பாவனை வந்து அவர் கொண்டு வந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ் அந்த உடல வந்து ஃபோட்டோ எடுத்து பத்திரிகைகள்ல வந்து விளம்பரப்படுத்துனாங்க. ஸோ இந்த பெண் யார் என்னன்னு சொல்லிட்டு அடையாளம் தெரிஞ்சவங்க உடனே காவல் நிலையத்துக்கு வந்து தகவல் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரப்படுத்தினாங்க. அதாவது தொழில்நுட்பம் வளர்ச்சி இல்லாத ஒரு காலகட்டத்துல கொலை வழக்கு விசாரணைக்காக ஒரு சடலத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வழக்குனா அது இந்த வழக்கு தான். போலீஸ் அந்த சடலத்தை பத்தி பத்திரிகையில விளம்பரம் கொடுத்திருந்தாலும் ஒரு பக்கம் தனிப்படை அமைத்து தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. போலீஸுக்கு கிடைச்ச 3 எவிடன்ஸ் வந்து என்னன்னா, ஒண்ணு ஜூகந்தர் பத்திரிகை. எல்லா உடல்களும் உடல் பாகங்களும் அந்த ஜூகந்தருங்கிற அந்த ஒரே பத்திரிகையில வந்து தான் சுட்டப்பட்டிருந்தது. அதுவும் அந்த பத்திரிகை நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல வெளியான அந்த பழைய பத்திரிகைகள் தான் இருக்கு. அதனால போலீஸ் வந்து அந்த ஏரியாவுல யாரெல்லாம் அந்த ஜோகந்தர் பத்திரிகையை வாங்குறாங்க அப்படின்னு லிஸ்ட் எடுத்து அந்த விசாரணையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னொன்று வந்து என்னன்னா, அந்த பெண் கர்ப்பிணியா இருந்தது. ஸோ இதனால வந்து என்னன்னா, பக்கத்தில் உள்ள எல்லா மருத்துவமனைகள்லையும் போலீஸ் வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. இங்க யாராவது கர்ப்பிணிகள் வந்திருந்தாங்களா? கடந்த 1 மாசமா யாராவது வராம இருந்தாங்களா? யாராவது விடுபட்டு இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்கள் வந்து சேகரிக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த பெண்ணோட கால் வழக்கத்த விட கொஞ்சம் பெருசாவே இருந்தது. அதே நேரத்துல அந்த பெண்ணோட தொடையில ஒரு ஆழமான ஒரு வெட்டு காயம் ஒண்ணும் இருந்தது. ஸோ இத வச்சு போலீஸ் வந்து பல்வேறு கோணங்கள்ல வந்து விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நாட்கள் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் போலீஸுக்கு எந்த ஒரு தடயமும் கிடைக்கவே இல்ல. இந்த நேரத்துல தான் பிப்ரவரி 25ஆம் தேதி. அந்த நாள் தான் இந்த வழக்கையே புரட்டி போட்ட ஒரு நாள்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த வழக்கோட விசாரணை அதிகாரி சமரேந்திரா வந்து அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு அவர் தன்னோட கார்ல வந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து பயங்கர இருமலாவும் இருந்தது. ஸோ கார்ல போய்கிட்டு இருக்கும்போது தன்னோட டிரைவர்கிட்ட சொல்றாரு, "எப்பா பக்கத்துல ஏதாவது மெடிக்கல் ஷாப் இருந்தா நிப்பாட்டு. ஒரு சிரப் மட்டும் ஒண்ணு நம்ம வாங்கிட்டு போயிருவோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அந்த கார் வந்து கல்கத்தாவுல ரூசாங்கிற அந்த சாலை வழியா வந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்க்கும்போது 2 மெடிக்கல் ஷாப் பார்க்குறாரு. ஒரு மெடிக்கல் ஷாப் ஷட்டர வந்து அந்த கடையோட ஓனர் இழுத்து மூடிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு மெடிக்கல் ஷாப் வந்து பக்கத்துல ஒரு பாழடைஞ்ச பில்டிங்ல இயங்கிட்டு இருக்குது. அந்த கடை வந்து திறந்திருக்குது. ஸோ கார வந்து அந்த மெடிக்கல் ஷாப்ல நிப்பாட்டுறாரு. தன்னோட டிரைவர அனுப்பி சிரப் வாங்கிட்டு வர சொல்றாரு. ஸோ அதே நேரத்துல இவருக்கு வந்து என்ன தோணுச்சுன்னு தெரியல. திடீர்னு கார ஓட்டி இறங்கி அவரும் அந்த கடைக்கு போறாரு. அந்த கடையில போய் பார்த்த அவருக்கு பெரிய ஆச்சரியம். என்னடா இது மெடிக்கல் ஷாப்னாங்க, உள்ள ஒரு மருந்து கூட இல்ல அப்படின்னு சொல்லி. எல்லா ரேக்கும் காலியா இருக்குது. இத வச்சுட்டு இவன் எப்படி மெடிக்கல் ஷாப்ப ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அந்த மருந்து கடையில அப்படி சோகமா கன்னத்துல கை வச்சுக்கிட்டு இருந்த அந்த ஊழியர்கிட்ட, "எப்பா ஒரு சிரப் இருந்தா குடு, இருமல் சிரப் இருந்தா குடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவனும் அங்க சுத்தி கித்தி தேடிட்டு வந்துட்டு, "ஐயா சிரப்லாம் இல்ல. வேணா காய்ச்சல் மாத்திரையும், தலைவலி மாத்திரையும் வேணா இருக்கு. அது வேணா தரவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இத கேட்டு கோவம் வந்துருச்சு சமரேந்திராவுக்கு. "யோவ் என்னய்யா நீ ஒரு மருந்து கடையில ஒரு மருந்து கூட இல்லாம நீலாம் எதுக்கு மெடிக்கல் ஷாப் நடத்துற? உன் ஓனர் யாரு? அவன் பேர் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்பதான் அவன் வந்து சொல்றான், "என்னோட ஓனர் பேர் வந்து பைரன் தத்தா. அவர் வந்து வழக்கமா மெடிக்கல் ஷாப்புக்கு தினமும் சாயங்காலம் வந்துருவாரு. ஆனா கடந்த 1 மாசமா அவர் வந்து மெடிக்கல் ஷாப்புக்கே வரல. அவர் வந்தா தான் ஸ்டாக்லாம் வாங்கி வைக்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இத கேட்டு கோவமடைஞ்சவரு, "முதல்ல கடைய இழுத்து மூடிட்டு வேற வேலை இருந்தா பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி கார் பக்கத்துல வரும்போது தான் சமரேந்திரா திடீர்னு ஒரு யோசனை வருது. எதையோ ஒண்ணு சிந்திக்கிறாரு. என்னன்னா, கடந்த 1 மாசமா நம்ம ஒரு வழக்கோட விசாரணைய நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வழக்குல ஒரு துட்டு கூட கிடைக்கல.
இங்கே என்னன்னா இந்த ஆள் ஒரு மாசமா கடைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க சொல்கிறான். ஸோ இந்த வழக்குக்கும் இவருக்கு இது சம்மந்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது. அதே நேரத்தில் அவர் வந்து அந்த மெடிக்கல் ஷாப்பில் அந்த ஊழியர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கடையில் ஜோகந்தர் பத்திரிகையை வந்து பார்க்குறாரு. இதெல்லாம் சேர்ந்து அவரை வந்து ரொம்ப யோசிக்க வைக்குது. ஸோ நம்ம இவ்வளவு நாள் நம்மளுக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்காம இருக்கு. ஸோ இந்த வழக்கில் இப்போ ஏதோ ஒரு க்ளூ ஒன்று கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம விசாரிச்சு பார்ப்போம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னோட டிரைவர் அனுப்பி போய் அந்த கடை ஓனரோட பேர் அட்ரஸ்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கொஞ்சம் கூட இந்த வழக்கோட விசாரணையை தாமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே அவர் அந்த அட்ரஸுக்கு போறாரு. அங்கே போய் பார்க்கும்போது அவர் நினைச்சபடியே அந்த வீடு வந்து பூட்டியிருந்தது. இப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்ககிட்டலாம் அந்த சமரேந்திரா வந்து விசாரிக்கிறாரு. எப்போ அந்த வீட்டில் உள்ளவங்களை எங்கே ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பக்கத்தில் உள்ளவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் வந்து பைரன் தத்தா, அவரோட ஒய்ஃபு பெலராணி தத்தா, அவருக்கு ஒரு மகன் 6 வயசு மகன் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவரோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. உடனே அவர் வந்து ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு சொல்லியிருந்தாரு. போய் 1 மாதம் ஆச்சு, இன்னும் அவர் வீட்டுக்கு வரல, எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு சமரேந்திரா வந்து அதிர்ச்சி அடைகிறார். ஸோ இந்த கொலை வழக்குக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் முடிவு பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, பைரன் தத்தாவை பற்றி அந்த பகுதியோட மக்கள்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் போலீஸ்கிட்ட அந்த பகுதி மக்கள் பல தகவல்களை வந்து சொல்கிறாங்க. பைரன் தத்தாவுக்கு இந்த ஒரு வீடு மட்டும் இல்லை, பக்கத்தில் இன்னொரு வீடும் இருக்குது. அங்கே இன்னொரு மனைவி கூடயும் அவர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. 2 வீட்டுக்கும் மாறி மாறி வந்துட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. கேட்டு சமரேந்திரா வந்து அந்த அட்ரஸ்க்கும் போகிறாரு. பார்த்தா அந்த வீடும் பூட்டிடுறது. ஸோ சமரேந்திராவுக்கு வந்து இந்த குடும்பத்துக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஏதோ உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிக்கிறது. இதனால் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 வீட்டுக்கும் போலீஸ் கண்காணிப்பை வந்து தீவிரப்படுத்துறாரு. அந்த போலீஸ் கண்காணிப்பு வந்து பைரன் தத்தாவோட வீட்டுக்கும் அவரோட 2வது மனைவியோட வீட்டையும் இரவு பகலாக வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் பிப்ரவரி 27ஆம் தேதி அதிகாலையில் பைரன் தத்தாவோட 2வது மனைவி வீடு அமைந்திருக்கிற அந்த முகர்ஜி சாலையில் ஒரு நபர் சால்வையால் முகத்தை மூடியபடி அந்த இருட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து என்னன்னா, பைரன் தத்தா எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாது. அவரோட முகம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அடையாளமும் போலீஸுக்கு தெரியாது. இந்த நிலையில அந்த சாலை வழியா அந்த ஒரு சால்வை அணிஞ்சிட்டு வந்த அந்த நபரை வந்து போலீஸ் வந்து பார்க்குறாங்க. யார் இவன் முகத்தை மூடிட்டு வந்துகிட்டு இருக்கான், இருக்கிற இருட்டிலே ஒன்றும் தெரியாது, இவன் முகத்தை மூடிட்டு வேற வாரானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போலீஸ் பக்கத்தில் வரும்போது போலீஸ் வந்து அவனை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அவங்ககிட்ட எப்பா நீ யாரு, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த கேள்வி கேட்குறாங்க, உன் பேர் பைரன் தத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதை பார்த்துட்டு அவன் அப்படியே யோசிச்சு நிற்கிறான். எப்பா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, உன் பேர் பைரன் தத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவன் வந்து ஆமான்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட போலீஸ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உன் மனைவி இப்போ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க திருப்பி போலீஸ் வந்து கேட்குறாங்க. அதை எப்படி என் வாயில சொல்கிறது, அவளோட கள்ளக்காதலன் கூட எங்கேயோ ஓடி போயிட்டா, அந்த அவமானம் தாங்க முடியாமல் தான் நான் இப்போ இப்படி முகத்தை மூடிட்டு அங்கேயே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி முதல்ல ஜீப்பே ஏறு, மித்ததை வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜீப்பில் ஏற்றி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் போலீஸ் இந்த கொலை வழக்கை பற்றி பெலராணியை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவன் வந்து சொல்கிற ஒரே பதில், என் மனைவி அவளோட கள்ளங்காதலன் கூட ஓடி போயிட்டா, அவள் போகும்போது என்னோட மகனையும் கூட்டிகிட்டு போயிட்டா. இந்த அவமானத்தால் தான் நான் வந்து இன்னும் நான் வீட்டுக்கு போகாமல் இருக்கிறேன், முகத்தை மூடி மறைஞ்சு வாழ வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போலீஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த நிலையில தான் சமரேந்திரா பைரன் தத்தாவோட அவன் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவன் யார், எங்கேருந்து வந்தான், அவன் பெலராணி எப்படி கல்யாணம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்களை வந்து சமரேந்திரா சேகரித்து வச்சிருந்தாரு. அதாவது பைரன் தத்தாவை பற்றி சொல்லணும்னா, பைரன் தத்தாவோட அப்பா ஒரு எஸ்ஐ. பைரன் தத்தாவுக்கு 1 வயசு இருக்கும்போதே அவரோட அப்பா உயிரிழந்துட்டாங்க. அவர் அப்பா உயிரிழந்த கொஞ்ச நாள்லேயே அவங்க அம்மாவும் உயிரிழந்துட்டாங்க. இதனால பைரன் தத்தா தன்னோட பாட்டியோட வளர்ப்பில் தான் வளர ஆரம்பித்தார். பைரன் தத்தாவுக்கு 2 அக்கா இருக்கிறாங்க. 2 அக்காவும் திருமணமாகி கல்கத்தாவில் ஒரு அக்கா அந்தூர்லேயும் ஒரு அக்கா ஹவுராவிலையும் வசிச்சுக்கிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில தான் பைரன் தத்தாவோட சித்தப்பா பசங்க 2 பேர் பைரன் தத்தாவை வந்து அவங்களோட கொல்கத்தாவுக்கு கூட்டிட்டு வராங்க. பைரன் தத்தாவை ஒரு ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. ஆனால் பைரன் தத்தா ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகாமல் படிக்காமல் மது குடிக்கிறது, புகைப்பிடிக்கிறது, அதாவது ஆபாச படங்களை பார்க்கறது, இந்த மாதிரி தன்னோட நேரத்தை வந்து செலவிட்டார். ஸோ இந்த மாதிரி பைரன் தத்தா ஒரு 8ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் அவரோட சித்தப்பா குடும்பத்துக்கு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் அவரோட சித்தப்பா பசங்க வந்து பைரன் தத்தாவை சத்தம் போட்டு, இனிமேல் நீ படிக்க வேண்டாம், இங்கிருந்து படிக்க வேண்டாம், நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பைரன் தத்தா அவரோட 2 அக்காக்களோட வீட்டுகளையும் மாறி மாறி தங்கிட்டு வர்றாரு.
ஸோ இந்த நேரத்தில் தான் மூத்த அக்காவோட வீட்டில் பைரன் தத்தா ஸ்டே பண்ணுறாரு. மூத்த அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு மருந்து கடை வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த மருந்து கடையில் பைரன் தத்தா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1934 இருந்து 1944 காலகட்டம் வரைக்கும் அவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது பைரன் தத்தாவுக்கு 24 வயசு ஆகுது. ஸோ பைரன் தத்தாவுக்கு கல்கத்தாவில் நகரத்துக்குள்ள ஒரு மருந்து கடையை அவரோட மூத்த அக்கா கணவர் வந்து வச்சு கொடுக்குறாரு. ஸோ அந்த மருந்து கடையை பைரன் தத்தா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. சிட்டிக்குள்ளே வந்ததுனால பைரன் தத்தா தன்னோட சித்தப்பா பசங்களோட மீண்டும் வந்து உறவை வந்து தொடர்ந்தார். அடிக்கடி அவரோட சித்தப்பா பசங்க வீட்டுக்கு போகிறது வர்றதுமா இருந்துக்கிட்டு இருந்தார். இந்த நிலையில தான் பைரன் தத்தாவோட சித்தப்பா பையன் மூத்த அண்ணன் அவரோட மகள் வந்து 17 வயசு ஆகுது. அப்படி அவரோட வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அவரோட அண்ணன் பொண்ணுக்கும் இவருக்கும் பழக்கம் ஏற்படுது. அது வந்து காதலாகவும் மாறுது. இந்த முறையற்ற காதலை வந்து அவரோட அண்ணன் வீட்டில் வந்து எதிர்க்கிறாங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து கமலா. ஸோ 2 பேரும் வெளியில் வராங்க. வெளியில் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. கமலாவோட அப்பா இவங்க 2 பேர்த்தையும் எப்படியாவது பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் முயற்சி பண்ணாங்க. ஆனால் கமலா வந்து தன்னோட காதலில் வந்து உறுதியாக இருந்தா. நான் வந்து பைரனை விட்டு வரமாட்டேன், எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்ததுனால கடைசியில் கமலாவோட அப்பா 2 பேருத்தையும் வீட்டை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு பேச்சும் இல்லை, உறவும் இல்லை. அதே நேரத்தில் பைரனோட அக்கா 2 அக்காங்களுக்கும் இந்த திருமணம் வந்து அவங்களுக்கு விருப்பமே இல்லை. ஸோ இந்த அந்த பொண்ணை விட்டுட்டு நீ பேசாமல் எங்கள் கூட வந்துருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் பைரன் வந்து அந்த பொண்ணை விட்டுட்டு வரல. இப்போ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் ஒன்றா ஒரு வீட்டில் வசிக்க ஆரம்பிக்கிறாங்க, வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் பைரன் வந்து கமலாவோட பேரை வந்து மாற்றுறாரு. அதாவது கமலாங்கிற பேரை வந்து பெலராணி தத்தா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாரு. ஸோ கொஞ்ச நாளில் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையும் பிறகுது. இதுக்கிடையில தான் வந்து பெலராணி வந்து என்ன சொல்கிறா, நம்ம வந்து ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நம்ம வந்து நம்மளோட திருமணத்தை வந்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் பைரன் வந்து என்ன சொல்கிறான், பதிவு பண்ணாதான் நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணாதான் அர்த்தமா? நான் நெத்தியில் வைக்கிற குங்குமம் தான் அந்த திருமண அத்தாட்சி. இதை விட ஒரு காட்சி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமாக பேச ஆரம்பிக்கிறான். இதை வந்து காதல் மயக்கத்தில் இருந்த அந்த பெலராணியும் கண்டுக்காம, சரி இது எந்த ஒரு கல்யாணமும் முறைப்படி பண்ணாமல் வெறும் குங்குமத்தை மட்டுமே வச்சு அவ வந்து அவங்களோட வாழ்ந்துக்கிட்டு வரான். இதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தையோட அவங்க வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் பைரன் தத்தா அப்போது வந்து இளம் வயதில் இருந்ததுனால அவன் வந்து வெளியில் 4-5 இடத்துக்கு போயிட்டு வரும்போது நிறைய பொண்ணுங்களை பார்த்து சைக்கடிக்க ஆரம்பிக்கிறான். தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே மறந்து அவன் வந்து எல்லா பொண்ணுங்கள்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறான், பழக ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுங்கக்கிட்ட தனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னும் அவங்ககிட்ட வந்து பல பொய்களையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் மீராங்கிற ஒரு பொண்ணு கூட பைரனுக்கு வந்து பழக்கம் ஏற்படுது. அந்த மீரா கிட்ட தனக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற சொல்லி தான் அந்த மீரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ மீராவும் இவனை வந்து பைரனை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இந்த கல்யாணத்தில் பைரன் வந்து மீராவை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறான். முறைப்படி அவளோட திருமணத்தை வந்து பதிவு பண்ணிக்கிறான். பெலராணியோட திருமணத்தை வந்து அவன் வந்து பதிவு பண்ணவே இல்லை. ஸோ இது வந்து பைரனோட அக்காங்களுக்கு வந்து என்னன்னா, மீராவோட திருமணத்தை ஏற்றுக்கிட்டாங்க. பெலராணி கூட பண்ண திருமணத்தை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கவே இல்லை. ஸோ கொஞ்ச நாள் வந்து மீராவை வந்து அவங்க அக்கா வீட்டில் தங்க வச்சிருந்தான் பைரன். அவங்க அக்கா வீட்டில் தங்க வச்சுட்டு பைரன் வந்து பெலராணி கூட வாழ்ந்துகிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு மீரா வந்து என்ன சொல்கிறேன், நான் எவ்வளோ நாள் தான் உங்கள் அக்கா வீட்லேயே தங்கிட்டு இருக்கிறது, நம்ம தனியாக ஒரு வீடு எடுத்துட்டு நம்ம வந்து அங்கே நம்ம போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ மீராவோட வற்புறுத்தலுக்கு அப்புறம் மீராவை வந்து பைரன் தனியாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வரான். அதாவது மெடிக்கல் ஷாப்புக்கு இந்த பக்கம் மீரா கூடயும், மெடிக்கல் ஷாப்புக்கு இந்த பக்கம் இருக்கிற பகுதியில் பெலராணி கூடயும் வாழ்ந்துக்கிட்டு வரான். காலையில் ஃபுல்லாக பெலராணி கூடயும், இரவு ஃபுல்லாக மீரா கூடயும், இப்படி இரட்டை வாழ்க்கையாகவே அவன் வந்து பைரன் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஸோ இந்த நிலையில் வந்து என்னென்னா, பைரனால் ஒழுங்காக கடைக்கு போக முடியல, வியாபாரம் பண்ண முடியல. இதனால் தொழிலில் நஷ்டம் ஏற்படுது, கடன் சுமை அதிகமாகுது. இப்படி பல சிக்கல்களில் வந்து பைரன் வந்து மாட்டிக்கிட்டு இருந்தான். ஒரு பக்கம் பெலராணி கூட ஒரு வாழ்க்கை, இன்னொரு பக்கம் மீரா கூட ஒரு வாழ்க்கை. இவங்க 2 பேரும் என்னென்னா, ஒரு நாள் வந்து பெலராணி வந்து, என்ன நீ நைட்டானா வீட்டுக்கு வரமாட்டேற அப்படின்னு கேட்டால், இல்லை நான் வந்து கடைக்கு பொருட்கள் வாங்குறதுக்காக கல்கத்தா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வீட்டுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் மீரா வந்து என்னன்னா, என்ன நீ காலையில் வீட்டுக்கு வரமாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இல்லை நான் கல்கத்தாவுக்கு பொருட்களை வாங்க போகிறேன், கடைக்கு பொருட்களை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். 2 பேருக்கிட்டையும் இதே மாதிரியான பல பொய்களை சொல்லி 2 பேர்த்தையும் நம்ப வச்சுக்கிட்டோ. இதுதான் பைரன் தத்தாவோட ஒரு வாழ்க்கை. இந்த தகவல் எல்லாம் யாருக்கு தெரியும், சமரேந்திராவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் சமரேந்திரா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற பைரன் தத்தாவை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ காலையிலேருந்து அவரை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பைரன் தத்தாவை.
பைரன் தத்தா கிட்ட விசாரிக்கும் போது இல்லை, என் மனைவி அவன் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான். என் மனைவி வந்து கள்ளக்காதலன் கூட ஓடி போயிட்டா, என் கைனி கூப்பிட்டு ஓடி போயிட்டா, அதை மட்டுமே சொல்றானே தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டான். இதுக்கப்புறம் தான் தமரேந்திராவுக்கு ஒரு யோசனை போகுது. அவன் வந்து பைரன் கிட்ட உனக்கு சொல்றான், இங்க பாரு, நீ கொலை பண்ணன்னு ஒத்துக்கிட்டனா உனக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனை, நீ வந்து வெளியில ஈஸியா வந்துடலாம். அதுவே நீ ஒத்துக்கலைன்னா வாழ்நாள் முழுவதும் நீ ஜெயிலில் இருக்கணும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்றான். இதை கேட்டதும் பைரன் தத்தாவோட முகத்துல மாற்றம் ஏற்படுது. இதை வந்து தமரேந்திரா வந்து கவனிக்கிறான். அவன் முகத்துல மாற்றம் ஏற்படுறத சமரேந்திரா கவனிச்சாலும் தமரேந்திரா வந்து இதை வந்து வெளிக்காட்டிக்கல. சாதாரணமாவே அவன் வந்து தன்னை காட்டிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்த பைரன் தத்தா வந்து என்ன சொல்றான்னா, ஆமா, என் மனைவி பலராணி நான் தான் சொன்னேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான். இதை கேட்ட அங்கிருந்த எல்லா போலீஸும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கப்புறம் சமரேந்திரா பண்ண விசாரணையில பைரன் தத்தா வந்து பல உண்மைகளை வந்து சொல்றாரு. இப்படிதான் வந்து 2 மனைவிகளோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். பெலராணி கூட இருந்தது மீராவுக்கு தெரியாது, மீரா கூட இருந்தது பெலராணிக்கு தெரியாது. ஸோ இந்த டைம்ல வந்து எனக்கு வந்து கடன் அதிகமாக ஆரம்பிச்சது. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் பெலராணி மறுபடியும் கன்சீவ் ஆக ஆரம்பிச்சா. ஸோ இது வந்து எனக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சியா தான் இருந்தது. ஏற்கனவே கடன் பிரச்சனையில இருக்கிறேன். 2 மனைவிகள் இருக்கிறாங்க. 2 மனைவிகளுக்கும் குழந்தைகள் இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது பெலராணி மறுபடியும் கன்சீவா இருக்கிறாளே, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இதனால நாம நிம்மதியா இருக்கணும்னா பெலராணியை கொலை பண்றதுதான் ஒரே வழி அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அதுக்காக என்ன பண்ணேன்னா, ஜனவரி 28ஆம் தேதி இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு பெலராணி கிட்ட எந்த மாதிரி சண்டைகளை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி அவகிட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சண்டை போட ஆரம்பிச்சேன். இந்த குழந்தை என் குழந்தை இல்லை, நீ வந்து வேற எவங்கூடயோ நீ அஃபேர் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நானாவே சண்டையை ஏற்படுத்தினேன். ஸோ அது வந்து சண்டையாச்சு. அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஆத்திரத்தில் கத்தி எடுத்து அவள் கழுத்தை அறுத்துட்டேன். ஸோ அதில் வந்து அவள் செத்துட்டா. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவளோட பாடியை எடுத்து வீட்டில் ஒரு ரேக் மேலே ஒளிச்சு வச்சுட்டேன். என் பையனை கூட்டிகிட்டு போய் பக்கத்து வீட்டில் விட்டுட்டு, என் மனைவியை நான் ஆஸ்பத்திரி கூட்டு போகிறேன், என் பையனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் வந்து மீரா வீட்டுக்கு வந்துட்டேன். மீரா வீட்டுக்கு வந்துட்டு மீரா கிட்ட, இப்படி என்னோட நண்பன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான், அவனுக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை நாம தத்தெடுத்து வளர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். மீராவும் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டா. ஸோ என் பையனை கொண்டு வந்து மறுபடியும் மீரா வீட்டில் விட்டுட்டு என் பையனை ஃப்ரெண்டோட பையனே சொல்லி நாங்கள் வீட்டில் வச்சு வளர்த்தோம். ஸோ இதுக்கடையில் மறுபடியும் நான் வந்து என்னோட வீட்டுக்கு போயிட்டு அவளோட பாடியை நான் வந்து துண்டு துண்டாக வெட்ட ஆரம்பித்தேன். அவளோட முகம் அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளோட முகத்தை வந்து கொடூரமாக விதைக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த உடல்களை வந்து எப்படி அப்புறப்படுத்தலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் கடையில் இருந்த ஜூகந்தர் பத்திரிகையை வந்து எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து உடல்களை துண்டு துண்டாக வச்சு ஜூகந்தர் பத்திரிகையில் பொதிஞ்சு அதை கைத்தால கட்டி ஒரு ரிக்ஷாவில் ஏறி சுடுகாட்டில் ஒரு பொட்டலத்தையும் பார்க்கில் பொட்டலத்தையும் வீசிச்சுட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மைகளையும் வந்து போலீஸ்கிட்ட சொல்லுதான். அதே நேரத்தில் உயிரிழந்தது பெலராணி தானா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து உறுதிப்படுத்தணும்ல. இதனால வந்து என்னன்னா, பெலராணியோட குடும்பத்தினரை வர வச்சு பாடியை அவங்ககிட்ட அடையாளம் காட்டினாங்க. அப்போது பெலராணியோட அம்மா வந்து பெலராணியோட தொடையில இருந்த அந்த தழுப்பை வச்சு இது ஏன் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உறுதிப்படுத்தாங்க. அதே நேரத்தில் பெலராணி குடும்பத்தில் உள்ள எல்லாரோட கால்களும் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. ஸோ இதை வச்சு போலீஸ் வந்து உயிரிழந்தது பெலராணி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பைரனை வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி இந்த வழக்கு நடந்துகிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஜனவரி 28ஆம் தேதி, அதாவது பெலராணியை கொலை செஞ்ச அதே நாளில் பைரன் தத்தாவை வந்து தூக்கில் போட்டாங்க. சமரேந்திரநாத் கோஷ்க்கு மட்டும் அன்னைக்கு நைட்டு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருந்தா, மெடிக்கல் ஷாப்பில் போய் அந்த இருமல் மருந்து கேட்காம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த வழக்கு தீர்க்கப்பட்டிருக்குமான்னு தெரியல. இந்த வழக்கு விரைவாக விசாரணை நடத்தி குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே காரணம் சமரேந்திரநாத் கோஷோட விடாமுயற்சின்னு தான் சொல்ல முடியும். இது மாதிரியான உண்மை சம்பவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க விஜய் ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.